ஈவினிங் ஒரு 6 மணி போல் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் போயிட்டுருக்கோம். கஸ்டமரை திருநெல்வேலியிலேருந்து பிக்கப் பண்ணி சென்னையில் ஒன் வே ட்ராப் பண்ணோம். மார்னிங் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம நெல்லையை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரேப்பிடை போட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன். டாடா அல்ட்ராஸ் தான் நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம். இந்த காரை பற்றி சொல்லணும்னா 1.5 லிட்டரு, இது வந்து டீசல் வேரியன்ட்டு ப்ளஸ் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஒரு 9:30 மணி போல் நம்ம நெல்லையிலேருந்து கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான் போயிட்டுருக்கோம். இந்த கஸ்டமர் நம்ம சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க, இது போல் சென்னையில் பிக்கப் பண்ணி திருநெல்வேலி டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மளால பார்த்தீங்கன்னா போக முடியல, நம்ம வேற ஒரு டியூட்டியில் இருக்கணும். ஸோ அதனால நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டோம். அதனால திரும்ப திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கு நம்மளே கூப்பிட்டாங்க. ஸோ நானும் அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தேன். நானே கிளம்பி போயிட்டேன். கரெக்டாக ஒரு 12 மணி போல் நம்ம குற்றாலம் ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கேயே எனக்கு 3 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு குற்றாலம் வந்து சென்னைக்கு கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு மதியம் 3 மணிக்கு தான் கிளம்புறோம். நாம குற்றாலம்லேருந்து சென்னைக்கு எந்த ரூட்ல வந்தோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, அதுக்கப்புறமா திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம், சென்னை. ஸோ இந்த ரூட் வழியாக தான் நம்ம திரும்ப வந்தோம். நாம வந்து ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக போல. ஸோ நம்ம போனது வந்து இந்த ரூட் தான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மதுரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா நல்ல ஹோட்டலாக நிப்பாட்டுங்க சாப்பிடலாம்னாங்க. ஸோ நம்ம போகிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா A to B இருந்தது. அங்கேயே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். குற்றாலம்லேருந்து சென்னைக்கு எனக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 720 கிலோமீட்டர் வந்துச்சு கஸ்டமர் லொகேஷனுக்கு. இந்த டாடா அல்ட்ராஸ் கார் ஓட்டுறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கு. எனக்கு 720 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாடி பெயின் பெருசாக இல்லை. இந்த காரோட மைலேஜ் எவ்வளோ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ணில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ மைலேஜ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. மறக்காம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. கண்டிப்பா இந்த ரூட்டுக்கு எவ்வளவு பேமெண்ட் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் எவ்வளவு பேமெண்ட் வாங்கினதை கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டுக்கு நம்ம டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கோம், அதே போல எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கோன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை மணிக்கு காரை எடுத்தோம் பார்த்தீங்கன்னா காலையில 9:30 மணிக்கு எடுத்தோம். ஸோ குற்றாலம் ஒரு 60 கிலோமீட்டர் வந்துச்சு. அங்கிருந்து சென்னை ஒரு 720 கிலோமீட்டர் வந்துச்சு. டோட்டலா வந்து 780 கிலோமீட்டர். ஃபைனலா நம்ம சென்னைக்கு எத்தனை மணிக்கு ரீச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா விடிய கால 4 மணிக்கு. ஸோ இந்த காரோட மைலேஜ் வந்து 19.7. டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.